பிரவீன் தான் வந்து பாத்தீங்கன்னா டேய் எஞ்சி போய் அங்க படுறா வெக்கமா இல்லையாடான்னு சொல்லி பிரவீன் இந்த இடத்துல வந்து சவுண்ட் கொடுத்தாரு. அப்ப கூட திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாவம் விடுங்க தூங்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அந்த ஆள் நியாயப்படி யாரை இந்த இடத்துல கத்தணும்? திவ்யா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா அவங்கள கத்தணுமா இல்ல பிரவீன் வந்து டேய் எஞ்சி அங்க போய் படுறா வெக்க கேட்டவன அந்த மாதிரி சொன்னா பிரவீனை கத்தணுமா? நியாயப்படி பார்த்தா அந்த இடத்துல யாரை கத்தணும்? சம்பந்தமே இல்லாம வந்து சண்டைக்கு போறாரு. இது ஒண்ணும் உன் வீடு இல்ல திவ்யா, இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, நீ இருக்காத, நான் தான் உனக்கு முன்னாடி இருந்தவன், அதுக்காக இந்த கிளி கூட தான் உனக்கு முன்னாடி இருந்துச்சு, இந்த மேட் டோர் மேட் கூட தான் உனக்கு முன்னாடி இருந்துச்சு, இந்த பெட் கூட தான் இந்த உனக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்காக அதுவும் நீ ஒன்னாகிட முடியுமா? உனக்கு முன்னாடி வந்தனா முன்னாடியே போயிட்டல, இப்போ எதுக்கு வர? ஏதோ என்னது உன் வீடு இல்ல ஐயா, ஆக்சுவலி இது ஃபைனலிஸ்ட் வீடுங்க ஐயா. திவ்யா வந்து ஃபைனலிஸ்ட், இது அவங்களோட வீடு, நீங்க வந்து கெஸ்டா தான் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கீங்க, இது உங்களோட வீடு கிடையாது, திவ்யாவோட வீடு, நீங்க வந்து உங்களோட வீடு கிடையாது சொல்லி வாய்ச்சாடல கத்துறீங்க. சரி நீங்க கத்துறீங்க, சண்டை போடுறீங்க, அது ஏதாச்சும் நியாயம் இருந்தா பரவாயில்ல, அநியாயமா அந்த பொண்ணு மேல பழி போடுறீங்க, அநியாயமா அந்த பொண்ணை வந்து கத்துறீங்க. உங்களுக்கு உண்மையிலே கட்ஸ் இருந்துச்சுன்னா, உண்மையிலே உங்களுக்கு வந்து சண்டை போடணும்னா நீங்க பிரவீன் கிட்ட போட்டுருக்கணும். அவர் தானே உங்களை வெக்க கெட்டவன்னு சொன்னாரு, ஏஞ்சி போடான்னு சொல்லி அவர் தானே சொன்னாரு. அப்படி சொல்லும்போது திவ்யா வந்து ஐயோ பாவம் விடுங்க தூங்கிட்டாரு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணாங்க. சப்போர்ட் பண்ண மேலேயே நீங்க ஏறினா என்னங்க அர்த்தம்? இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம வாட்டர்மெலன் வந்து திவ்யாவை வந்து அட்டாக் பண்றா? என்ன ரீசன் இருக்கு? ஒன்னு திவ்யா மேல இருக்கிற கால் புணர்ச்சியா இருக்கலாம், திவ்யா மேல இருக்கிற ஜெலஸா இருக்கலாம்,